ஏன் பெண்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாம இருக்கு நம்ம கண்ட்ரில? ஏன்னா நம்ம வந்து சிரிச்சு பேசுறது என்ன தப்பா? சிரிக்கிறது தப்பு, பேசுறது தப்பு. என்ன வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? Can we know what was the incident? One was, of course, the very well-known Nirbhaya. People torturing a woman physically, mentally, sexually. அதோட ரீசன் புரிய மாட்டேங்குது. அதுவும் 4-5 பேர். அதுல ஒருத்தருக்காவது மனசு வரலையா அதை நிறுத்தணும்ங்கிறது. ஆணுடைய மனசுல வந்து அந்த விஷயத்தை வந்து போடுறது வந்து சொசைட்டி தான். உன்னை விட தாழ்ந்தவ இல்லைன்னா பொண்ணு தானே. So it comes under parenting அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேரண்டிங் அண்ட் சொசைட்டல் ப்ரெஷர். பெண்ணா இன்னொருத்தருடைய வீட்டுடைய வெல்த்தை நாம காப்பாத்திடுறோம். அது எப்படி அது வந்து ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மென்டாலிட்டி. அது வந்து கல்யாணம் பண்ணி போறது தானே. எனிவே கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்தை பண்ண போறா? அதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும், சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கணும், இல்லைன்னா கல்யாணம் நடக்குது. எல்லாமே கல்யாணத்தை பேஸ் பண்ணி. இப்போ கரண்டாக இந்த 2025ல் நீங்கள் மாறணுன்ற விஷயம் என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் மாற்றம் இருக்கணும். நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது சில பேர் வந்து மூஞ்சியை பார்க்க மாட்டாங்க, இங்கே பார்ப்பாங்க. பிளேமிங் டுவர்ட்ஸ் உமன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவங்க யார்கிட்ட சொன்னால் நீ ஏன் அரையும் குறையமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன்? உடம்பு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது? எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்குது. இப்போ வந்து ஒரு 2.5 வயசு குழந்தை 5 வயசு குழந்தைய ரேப் நடக்கிறதுனா அது என்ன? ஃபோனில் வீடியோஸில் தெர் ஆர் லாட் ஆஃப் செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் வீடியோஸ். அது வந்து நிறைய வந்து உறவுகளை வந்து தப்பான ஒரு முறைக்கு கொண்டு போகிறதுன்னு எனக்கு தோணுது. மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன் தன்வீர். சூப்பர் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பெண் என்ற என்ஜிஓ நீங்கள் எப்படி இதில் ஜாயின் பண்ணீங்க? வாட் வாஸ் யுவர் பர்சனல் கனெக்ஷன் டுவர்ட்ஸ் திஸ்? ஆக்சுவலி நாங்கள் 2 பேர், ஸ்ரீதர் என்கிறவர் ஐடிசியில் இருக்கார். நாங்கள் 2 பேர் வி ஜஸ்ட் வர் டாக்கிங். 1-2 இன்சிடென்ட்ஸ் பார்த்து படித்து ஏன் பெண்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லாமல் இருக்குது நம்ம கண்ட்ரியில். ஓகே, நம்ம கண்ட்ரி வந்து தேவிகள், அத்தனை தேவிகள் உடைய டெம்பிள்ஸ் இருக்குது அண்ட் மதர்லேண்ட் அது இதனால நம்ம வந்து அவ்வளோ பெண்ணுக்காக நம்ம பண்ணுற, பெண்ணை வந்து ஒரு பெடஸ்டலில் வைக்கிற ஒரு நாட்டில் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கேன்னு யோசிச்சும் போது ஹீ இஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி டுக் த ஸ்டெப் ஃபார்வர்ட். ஏதாவது செய்யறதுக்கான இந்த பெண் அமைப்பு இது பண்ணலாமா, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ செட் தட்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு தாட், ஒரு சீட் தான். ஓகே, பட் த ப்ராசஸ் வந்து ஸ்ரீதரும் அவங்களுடைய டீம் தான் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எஸ், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க 2 இன்சிடெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. கேன் வி நோ வாட் வாஸ் த இன்சிடென்ட்? ஐ மீன், ஒன் வாஸ் ஆஃப் கோர்ஸ் த வெரி வெல் நோன் நிர்பயா கேஸ் அண்ட் there was another incident in Hyderabad. So it is basically, தேவையே இல்லாமல் ரீசனே இல்லாமல் people torturing a woman physically, mentally, sexually and அதோட ரீசன் புரிய மாட்டேங்குது. ஏன் இப்படி வைல்டாக யாராவது இன்னொரு ஹியூமன் பீயிங் பெண் கிட்ட எப்படி இப்படி நடந்துக்க முடியும்னு புரிஞ்சிக்கவே முடியல. அந்த அதுவும் 4-5 பேர், அதில் ஒருத்தருக்காவது மனசு வரலையா அதை நிறுத்தணுங்கிறது அது எனக்கு புரியவே இல்லை. எப்படி 5 பேரும் ஒரே இதில் they were so violent. It really affected though அந்த மாதிரி நிறைய. பட் அது வந்து ஐ திங்க் இட் ரியலி ஹிட் ஒரு எங்கேயோ இட் ரியலி affected me. ஸோ வாட் த திங் இஸ், இப்போ எல்லாருமே பிறக்கும்போது ஒன்றுமே இல்லாமல் தான் பிறக்கிறோம். வளரும்போது ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாருமே சேர்ந்து வளர்கிறோம். அப்படி வளரும்போது எந்த ஒரு இடத்துல நீங்கள் நினைக்கிறீங்க பெண் அடிமை அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது, ஆண் ஆதிக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது? தன்வீர், நான் வளர்ந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் ஒரு பெண், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை எப்பயாவது வரலாம்ங்கிறது நான் நினைக்கவே இல்லை. பிகாஸ் என்னுடைய தாய் தந்தை வந்து என்னையும் என் தங்கையும் வளர்த்துனது வந்து ஆஸ் நார்மல் பீப்புள். கோயடில் படித்தோம், ஒரு டிஃப்ரென்ஸே தெரியல. வளர்ந்து ஒன்லி ஆஃப்டர் அபவுட் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஐ டிட் நாட் ரியலைஸ்.
ஒன்லி வென் ஐ ஸ்டார்டட் நிறைய நியூஸ் கேட்கும்போது தான் எனக்கு புரிய வந்தது. அப்போ எனக்கு கன்ஃபியூஷன் ஆச்சு. பட் பல கம்யூனிட்டிஸில் பல டிஃப்ரெண்ட் எக்கனாமிக்கல் குரூப்ஸில் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஒரு பெண், நீ ஒரு ஆண் அழாதே, நீ ஒரு பெண் ஒழுங்காக உட்காரு, அங்கேருந்தே ஆரம்பிக்கிறது. ப்ளஸ் வந்து சாப்பாட்டில் ஏன்னோ டிஃப்ரென்ஸ் காட்டுறது, படிப்புக்கு வழி இல்லைன்னா ஆணை மட்டும்தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஏன்னோ ஆம்பளை பையனை. அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம ஏன் அப்படி காட்டுறோம், எப்படி வந்தது? அதுவும் நம்ம தாய் நாட்டில், நாட்டை வந்து தாய்ன்னு சொல்கிற ஒரு நாட்டில் வந்து எப்படி அந்த டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னு எனக்கு தெரியல. மேபி ஒரு எப்பயாவது உட்காந்து அதை பற்றி படித்து பார்க்கணும். ஸோ இட்ஸ் கம்ஸ் அண்டர் பேரண்டிங் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேரண்டிங் அண்ட் சொசைட்டல் ப்ரெஷர். ஓகே. பிகாஸ் சொசைட்டிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்த உருவாக்கியிருக்காங்க. பெண்ணா அது இன்னொருத்தருடைய வீட்டுடைய ஒரு வெல்த்தை நம்ம காப்பாற்றிடும். அது எப்படி ஹவு த ஹெல் தட் இஸ் அது வந்து இட்ஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த மென்டாலிட்டி. என்னோட குழந்தை அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அண்ட் அது வந்து கல்யாணம் பண்ணி போகிறது தானே. எனிவே கல்யாணத்துக்கு அப்புறம் என்னத்தை பண்ண போகிறா? அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணும், சொசைட்டியில் நல்ல பேர் வாங்கணும், இல்லைன்னா கல்யாணம் நடக்குது. எல்லாமே கல்யாணத்தை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு சொசைட்டியாக இருக்குமா? அது ஆக்சுவலி நம்ம இந்தியன் சொசைட்டிங்கிறது வந்து எவ்வளவோ முன்னேறின ஒரு சொசைட்டி. ஒரு மோர் தென் 500-600 years பேக் முகல்ஸ் எல்லாம் வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பயங்கர முன்னேற்றத்தில் இருந்தோம். நம்மளுடைய யூனோ சயின்ஸ் ஆகட்டும், மெடிசன் ஆகட்டும், யூனோ அஸ்ட்ரானமி ஆகட்டும், இல்லை உரிமைகள் ஆகட்டும். ஓகே. நம்ம நாட்டில் இருக்கிற யூனோ இப்போவும் the number of female pilots வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது. ஸோ த திங் இஸ் இட் இஸ் தேர் இன் த பிளட். அது எப்போ மாறுச்சு, என்னைக்கு மாறுச்சு, ஏன் மாறுச்சு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ள யூனோ நிறைய பெண்களுக்கு பிரச்சனைகள் ஆகிடும். அஃப்கோர்ஸ். ஸோ அதனால தான் இந்த பெண் என்கிற இயக்கம் வந்து வி ஜஸ்ட் ஃபெல் தட் இது வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். இட் இஸ் நாட் பெண் வந்து பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஆண்களையும் நல்லபடியாக வளர்த்தணும். டு ரெஸ்பெக்ட், யூனோ டு கிவ் அன் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கிடையாது. நம்ம வந்து வி டோன்ட் ஹேவ் டு டூ எனிதிங் எக்ஸ்ட்ரா. கூட நடத்துங்க, அந்த ஒரு வித்தியாசம் பார்க்காதீங்க. ஏன்னா சொசைட்டி தான் ஒரு ஆணுடைய மனசில் வந்து அந்த விஷத்தை வந்து போடுறது வந்து சொசைட்டி தான். உன்னை விட தாழ்ந்துவாவ, இல்லைன்னா உங்களுக்கு பொண்ணு தானே. உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில்? நடந்திருக்கு. நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன். ஆக்சுவலி என்னோட ஆண்டியோட பசங்க 2 பேர் இருக்காங்க, பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பையனை வந்து பெரிய ஸ்கூலில் சேர்க்குறாங்க, ஏன்னா அவன் பையன். பொண்ணை வந்து பக்கத்தில் இருக்க சின்ன ஸ்கூலில். ஏன் அப்படின்னு கேட்டால் பொண்ணு தானே. கேட்டீங்களா நீங்கள்? கேட்டேன், பொண்ணு தானே, ஏன் அந்த பையனை வந்து அந்த கல்யாணம் பண்ணிட்டீங்க? எஸ், இவன் தானே நம்மளை பார்த்துக்க போகிறான் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்க எல்லாருக்குமே இருக்கதான் செய்யுது. மோஸ்ட் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய யூனோ என்னோட பையன் மட்டும்தான் என்னை பார்த்துப்பாங்க. கடைசியில் பார்க்க போனால் பெண் குழந்தைங்க தான் பார்த்துக்கிறாங்க அம்மா அப்பாவை. நிறைய யூனோ ஐம் நாட் கிரிட்டிசைசிங், பட் தட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் பையனுக்கு அந்த டைமில் வந்து ஒரு கெரியர் இது இருக்குது, அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வந்துடும், வைஃப் அண்ட் கிட்ஸ். ஸோ அந்த ஒய்ஃபோட பேரண்ட்ஸை பார்த்துக்கிறது இவன் தலைமையில் வந்துடும். யூனோ ஸோ வாட் எவர் இட் இஸ், வை த டிஃப்ரென்ஸ்? அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இன்ன வரைக்கும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. பிகாஸ் நான் அதை வந்து யூனோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் எங்கள் அம்மா அப்பா கிட்டேருந்தோ என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் மாறணும்னு நினைக்கிற விஷயம் இப்போ கரண்ட்டாக இந்த 2025ல் நீங்கள் மாறணுன்ற விஷயம் என்ன மாறணும்னு நினைக்கிறீங்க? மாறணுங்கிற விஷயம் வந்து பேசிக்லி யூனோ ஐ திங்க் நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் மாற்றம் இருக்கணும். இப்போ வந்து ஒரு பெண் நடந்துட்டு போகும்போது இப்படி பார்க்குறது, அஃப்கோர்ஸ் ஐ மீன் அதே இட்ஸ் வெரி இரிட்டேட்டிங். நான் வந்து ஒருத்தர்கிட்ட பேசும்போது சில பேர் வந்து மூஞ்சியை பார்க்க மாட்டாங்க, இங்கே பார்ப்பாங்க, அசிங்கமாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஏன்டா இப்படி பார்க்குறாங்க? மூஞ்சி கண்ணை பார்த்து தான் நம்ம பார்ப்போம், எதுக்கு வந்து செஸ்ட்டை பார்க்கணும்? அந்த பார்வையே வந்து சரியில்லை. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஆட்டிடியூட் ஏன் வந்தது? இது வந்து ஆராய்ச்சி பண்ணுறதை விட we have to tell them, understand, look into the eyes and talk, you know. and ஆண் பெண் என்கிற பேதம் இல்லாமல்
வாட் எவர் வி டூ கிரெடிட்டில் தான் இருக்கணும். நீ வந்து உன்னோட வேலையை நல்லா பார்க்குறியா, நீ வந்து இவ்வளோ பிஸ்னஸ் கொண்டு வந்தியா, நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உனக்கு தான் அந்த கிரெடிட் வரணும். It shouldn't make a difference there. And everybody should fight. What is happening is, பெண்களுக்கு வந்து ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி பேட்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும், வீட்டிலேருந்து ஆரம்பித்து ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து சொசைட்டியில், ஜாபில், ரோட்டில் நடக்கிறது, ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, எல்லா இடத்துலையும் பேட்டில் தான். இந்த ஒரு விஷயம் மாறணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த ஒரு விஷயம் மாறணும்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம ஆண்கள் மனசில் ஒரு ஒற்றுமைங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும். ஓகே, இதுக்கு வந்து 1 point சொல்யூஷனே கிடையாது தன்வீர். There is a whole lot. The society has to work together. Of course. Yes. நீங்களும் நானும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்வை அப்படின்னு சொல்லும்போது பிளேமிங் டுவர்ட்ஸ் உமன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னோட புரிதலில் நான் சொல்கிறேன். இப்போ பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு நிற்கிறாங்க அப்படின்னா ஒரு பையன் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவங்க யார்கிட்ட சொன்னால், நீ ஏன் அரையும் குறையமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனதால தான் அவன் அப்படி பார்க்குறான். அங்கேருந்து ஆரம்பித்து இப்போ ஒரு நடக்குதுன்னா அந்த பொண்ணு வந்து கவராக போயிட்டு நான் மாடர்னாக போனதால தான் நடந்துச்சு, இல்லைனா ஏன் நடக்க போகுது, ட்ரெஸ் வந்து கவர்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம சோஷியல் மீடியாலேயே அதிகமாக பார்க்கப்படுறேன், நான் அதிகமாக பார்க்கப்படுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதை எப்படி பார்க்குறீங்க? உடம்பையே இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானே இருக்குது இல்லையா? வை ஷுட் தட் பி அ ப்ராப்ளம்? இப்போ வந்து ஒரு 2.5 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தைய ரேப் நடக்கிறதுனா அது என்ன? எக்ஸாக்ட்லி. நிர்பயா என்ன பண்ணா? சுடிதார் தானே போட்டுட்டு போனா, ஃபுல்லாக உடம்பு வந்து கவர் பண்ணிட்டு தானே போனா. இஃப் யூ சி, ஐ மீன் திஸ் ஆல் ஸ்டூபிட் எக்ஸ்கியூசஸ். உன்னோட பார்வை சரியில்லை, மற்றவங்களை பற்றி ஏன் பேசுகிறேன்? நான் என்ன போட்டாலும் என்ன, ஒரு புடவை போட்டுட்டு போனாலும் உன்னோட பார்வை எங்கே இருக்கு இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எக்ஸ்கியூசஸ், ஸ்டூபிட் எக்ஸ்கியூசஸ். தாய் தந்தையே சொல்றாங்க. எஸ், இதே விஷயம் இன்னொரு பெண்ணும் சொல்றாங்க, ஒரு தாயா இருக்கிறவங்களும் சொல்றாங்க, பெண்களும் சொல்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து நம்ம மண்டைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க டாக்ஸிக்ஸ். அந்த மாதிரி தாட்ஸ் மட்டும்தான் போட்டு வச்சிருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். ஸோ அது மாறணும். ஃபர்ஸ்ட் திங் மைண்ட் செட்ன்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே, அனைவருக்கும் மாற வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து மாற்றணும். சின்ன வயசுலேருந்து வீட்டில், ஸ்கூலில், ஆஃபீஸில். யூனோ ஐ ஃபீல் தட் இந்த பெண் நாங்கள் க்ரியேட் பண்ண ஒரு பர்பிள் பேண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த பர்பிள் பேண்ட் என்னென்னா, இப்போது எனக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வந்து ராத்திரி ஒரு 2 மணிக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, யாரை கூப்பிட முடியும்? நாட் பிரதர், நாட் ஃபாதர், நாட் ஹஸ்பண்ட், பட் சம்படி ஹூ கேன் ஜஸ்ட் கம் அண்ட் சேவ் மீ. ஓகே. இல்லை எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ஆண் வந்து என்கிட்ட தப்பான ஒரு வார்த்தை பேசியிருக்கான், இதை வந்து எப்படி டீல் பண்ணுறதுன்னு, யார்கிட்ட பேசுறது அப்படின்னு நம்பிக்கையாக என்னோட வாழ்க்கையில் ஒரு ஆண் இருந்தார்னா நான் வந்து அவனுக்கு பர்பிள் பேண்ட் போடுவேன். ஏன்னா நீ வந்து நான் நம்புகிற ஒரு ஆண், ஒரு ஆம்பளை. அந்த மாதிரி பெண்ணில் என்ன சொன்னோம்னா, ஒரு ஆம்பளைக்கு எத்தனை பெண்கள் வந்து பர்பிள் பேண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ தி பர்சன் ஹூ ஹேஸ் த மேக்ஸிமம் பர்பிள் பேண்ட் ஷுட் கெட் அன் அவார்ட். ஓகே. ஸோ விச் மீன்ஸ் ஹீ இஸ் அ பர்சன் தட் நிறைய பேர் வந்து அவங்கள நம்புகிறாங்க. நாட் ஆஸ் அ ஃபாதர், நாட் ஆஸ் அ பிரதர், நாட் ஆஸ் அ son, but a man who just you feel that you can talk to him, and that he will not sexually exploit you, so we feel that in the mari and the trust, a circle of trust kondu varudhu is very important. Of course. ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 5-6 பேர்கிட்டையாவது நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு நிலைமை ஆண்கள் வந்து பெண்களுக்கு உருவாக்கி கொடுத்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். We can just talk to them. இந்த மாதிரி வந்து இப்படி பண்ணுறான், ப்ளீஸ் யார் ஹெல்ப் மீ, ஹவு டு ஐ ஹேண்டில் திஸ் அப்படின்ட்டு எத்தனை பேர்கிட்ட நம்ம பேச முடியும்? ரொம்ப கம்மி. முதல்ல வந்து சூண்டி காட்டுறது, நீ என்ன பண்ண, அது என்னது, நீ என்ன பண்ண. ஏன்னா நம்ம வந்து சிரித்து பேசுறது என்ன தப்பா? பெண்கள் வந்து சிரிக்கக்கூடாதா? என்ன பண்ணுவோம், உம்முன்னு உட்காரணமா எப்போ பார்த்தாலும். சிரிக்கிறது தப்பு, பேசுறது தப்பு, ரொம்ப லவுடாக வந்து பேசுறது தப்பு. என்ன வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்?
அதுலேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக மாற்றணும். அது மாற்றக்கூடிய இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக மாற்றுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது தன்வீர். நைஸ். தட் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் வித் ஈச் அதர் இன் த திங், ஐ எம் ஷுர் தே வில் ஹெல்ப். கண்டிப்பாக. இப்போ இன்ஸ்டாவில் ஒரு இது வந்தது. ஒரு ட்ரெயினில் போகும்போது ஒரு போலீஸ் ஒரு காப் வந்து அந்த பொண்ணு வந்து அந்த கோச்சில் வந்து தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு சும்மா அவன் போய் உக்காந்துட்டான். அந்த பொண்ணு இறங்குற வரைக்கும் அந்த கோச்சில் வந்து அவன் பாட்டுக்கு அவன் ஃபோனில் வந்து பார்த்துட்டு இருந்தான். பட் ஹி வாஸ் ஜஸ்ட் தேர். ஸோ ஹி மேட் தட் எஃபர்ட். அது போதும் நமக்கு. இன்னொருத்தர் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 18 கேர்ள் வந்து ஏதோ கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தான். ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு இருந்தது, கொஞ்சம் தனிப்பட்ட மாதிரி. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தாரு, காரில் வந்து பின்னாடியே அவர் ட்ரைவ் பண்ணி பயந்துட்டான். அப்போ போய் சொன்னால், இல்லைப்பா உனக்கு வந்து இங்கே லைட் இல்லாமல் இருக்குது, அதனால நான் உன் பின்னாடி வரேன், நீ பயப்படாத, ரோடு வரைக்கும் நான் வந்து உன் பின்னாடி வந்துடுறேன். அண்ட் ஹி ஜஸ்ட் ட்ரோவ் அட் அ டிஸ்டன்ஸ். ஓகே. அந்த குழந்தை வந்து சைக்கிளில் போகிற வரைக்கும். இவ்வளோ கூட நம்ம பண்ண முடியாதான்? என்ன அட்வான்டேஜ் எடுக்கணுமா இப்போ தாலும்? பட் இந்த மாதிரியான ஒரு சில அவேர்னஸ்லாம் சின்ன வயசுலேயே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம், சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சில டீச்சர்ஸ் இதை பற்றி பேசுகிறதுக்கே தயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அந்த தயக்கம் அது வந்து தேவையில்லை. வி ஷுட் டாக். குட் டச் பேட் டச்ங்கிற விஷயம் வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். போத் குழந்தைங்க ஆணோ பெண்ணோ. ஏன்னா ஆண்களுக்கும் ஆண் குழந்தைங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எஸ்பெஷலி பிகாஸ் இப்போ வந்து இந்த யூனோ வாட் யூ சே, இந்த bisexuals, this thing, that thing, and there are so many crazy thinking, sexually driven people. Boys also need to be protected. Okay. Girls need to be a lot protected. So you know, கண்டிப்பாக அது கிளாஸ்லேருந்து ஸ்கூல்லேருந்து சொல்லிக் கொடுக்கணும், நம்ம வந்து வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். குட் டச் பேட் டச் மட்டும் இல்லாமல் தட் இஃப் தெர் இஸ் எனி திங், யார்கிட்ட போய் பேசுறது, ஃபஸ்ட் திங் யாரை கூப்பிடுறது? இப்போ எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்குது. யூனோ, ஜஸ்ட் டு டாக் அண்ட் சே, எனக்கு தெரியல, இது தப்பாக ரைட்டான்னு தெரியல, பட் இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்கணும். செல்ஃப் டிஃபென்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம்? நாட் ஃபிசிக்கலி, மென்டலி. வெரி இம்பார்ட்டண்ட் டு பி ஏபிள் டு, ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அது உன்னுடைய தப்பு கிடையாது, எல்லாமே உன்னுடைய தப்பு. ஐயோ நான் தான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஒரு விஷயம் வந்து அதுலேருந்து வெளியே வரத்துக்கான ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக கொடுக்கணும் எல்லாருக்கும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்க. அண்ட் அதுக்கப்புறம் physically to be able to stop, definitely we need to give. முன்னாடியெல்லாம் கேரளாவில் சொல்லுவாங்க, அந்த களரிங்கிற ஒரு விஷயம் ஒவ்வொரு குழந்தைக்கும் கற்றுக் கொடுக்கணும். நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸோட மதர்னு சொல்லுவாங்க களரிங்கிற ஒரு ஆர்ட். அது வந்து ஒரு யூனோ, இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ மார்ஷியல் ஆர்ட், பட் இட்ஸ் லைக் அ டான்ஸ் ஃபார்ம், ஃபிசிக்கலி எவ்ரிதிங், யோகா மாதிரி ஒரு விஷயம். ஸோ யூனோ, இட் ஷுட் பி டாட். எவ்ரி சைல்ட் ஷுட் லேர்ன் செல்ஃப் டிஃபென்ஸ். தேவை, ரொம்ப தேவை. இப்போது சேட்லி அது தேவைப்படுது. நம்ம சொசைட்டி வந்து உயர ஆக்சுவலி இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் இல்லாமல், வயலன்ஸ் எல்லாம் இல்லாமல் வேறு ஏதாவது நோக்கி போகணுன்னு நாங்கள்லாம் நினச்சோம், போகணுன்னு அப்படின்னு நினச்சோம். இப்படி இந்த 30-40 இயர்ஸில் நான் பார்க்குற வாழ்க்கை ஏன் இப்படி ஆகிட்டு இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போ ஃபியர் ஆஃப் உமன் அப்படின்ற ஒரு விஷயம், இப்போ என்ன ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்க? எல்லா உமனுக்கும் இருக்கக்கூடிய காமனான ஒரு ஃபியர்னால் எதை சொல்லுவீங்க நீங்கள்? லைக் ஐயோ இதை சொல்லிட மாட்டோமா அப்படின்னா அவங்க உள் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒருத்தர்கிட்ட, ஈவன் இஃப் ஐ எம் அ வெரி குட் ஃப்ரெண்ட், ஒருத்தர்கிட்ட தனியாக போய் உட்காந்து பேசுகிறதுக்கு சமீப காலங்களில் அந்த பயம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து தனியாக ஒரு விஷயத்த ஒரு பேசும்போது, நம்ம வந்து பேஷனட்டாக ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி பேசும்போது, யூ கான்ஸ்டன்ட்லி ஃபீல் தட் பீயிங் அலோன் மீன்ஸ் இட் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங். அது முன்னாடி இருக்கலை. அது டெஃபினெட்லி ஐ டென்ட் ஃபீல் இட், பட் நவடேஸ் ஐ ஃபீல், இல்லை லெட் மீ திங்க் அபவுட் இட். ஒரு 2 தடவை நான் யோசிக்கிறேன் ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசுறதுக்கு. அது தனிமையில் அந்த ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ண கண்டிப்பாக ஒரு பயம் இருக்குது. ஓகே, மாற வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க, இந்த ஒரு விஷயம் மாறணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில். பட் இப்போ வரைக்கும் வந்து மாறாத விஷயமா எதை பார்க்குறீங்க? நம்ம சொசைட்டியை வந்து ஒரு சேஃபர் சொசைட்டியாக ஆக்க வேண்டிய ஒரு நிலைமை கண்டிப்பாக வந்திருக்கு. சமீப காலங்களில்
அன்சேஃபாக இருக்கிறது ரொம்ப நினைக்கிறேன். அது ஏன்னு தெரியல. இஸ் இட் பிகாஸ் ஆஃப் என்ன நம்ம ஃபோனில் வீடியோஸில் தெர் ஆர் லாட் ஆஃப் செக்ஷுவலி எக்ஸ்பிளிசிட் வீடியோஸ். ஓகே. அது வந்து நிறைய வந்து உறவுகளை வந்து தப்பான ஒரு முறைக்கு கொண்டு போகிறதுன்னு எனக்கு தோணுது. ஓகே. அது வந்து கண்டிப்பாக we need to get it out of our system somehow. ஓகே. அது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸா வாட் எவர், ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட், பட் இட் இஸ் தேர் and we need to get it out of our system.